ஹாய். நம்ம ஆல்ரெடி 400 சிலபஸில் உள்ள இஎம்எஃப் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் 400 சிலபஸில் என்னென்னு பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி கண்ட்ரோல் சிஸ்டமில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்க போகிறோம். கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஸ்டம்னா என்னது? ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த சிஸ்டம்குள்ளே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும். நம்ம இன்புட் கொடுத்தோன்னா அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்துட்டு சிஸ்டம் வாங்க. ஸோ இங்கே கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன? இந்த சிஸ்டமை நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறோம். எப்படி? இங்கே அவுட்புட் வந்துட்டு இன்புட் மூலமாக நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம்னா அது கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவோம். எய்தர் அந்த அவுட்புட் வந்துட்டு அந்த சிஸ்டம்னாலேயே கண்ட்ரோல் ஆகலாம், இல்லைன்னா நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் டு கெட் அ டிசைர்ட் அவுட்புட். அதுதான் வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அவுட்புட் இஸ் கண்ட்ரோல்டு பை இன்புட் கிவன் டு த சிஸ்டம் ஆர் இட் ரெகுலேட் இட் செல்ஃப் டு கெட் டிசைர்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டு ரெகுலேட் இட் செல்ஃப் டு கெட் டிசைர்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ரெகுலேட் அதுவாகவே அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறது தான் வந்துட்டு டு ரெகுலேட் இட் செல்ஃப். இதே இது வந்துட்டு கண்ட்ரோல்டு பை இன்புட்னா நம்மளால். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நம்ம கேஸ் ஸ்டவ் வந்துட்டு நாப் சொல்லலாமா? இப்போ கேஸ் ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் வைக்கிறோமா மீடியமில் வைக்கிறோம், அதுதான் வந்துட்டு கண்ட்ரோல்டு பை இன்புட். அதுவாகவே மாற்றிக்கிறதுக்கு வந்துட்டு அயன் பாக்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இதே இது வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துட்டு அன்னோன் ரேண்டம் ஆக்ஷனுக்கு கீழே வந்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா சர்காஸ்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேவா? அப்போ வந்துட்டு ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா அதில் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோலர் இருக்கும், அடுத்து வந்துட்டு பிளான்ட்னா நத்திங் பட் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்புறம் அவுட்புட். ஓகேவா? இதில் வந்துட்டு ஃபீட்பேக் நமக்கு இருக்காது. வேரஸ் இன் கண்ட்ரோல்டு லூப் சிஸ்டமில் என்னென்னா, க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டமில் என்னென்னா கண்ட்ரோலர் இருக்கும், இங்கே வந்துட்டு பிளான்ட் இருக்கும். ஓப்பன் லூப் சிஸ்டமில் இருக்காது, அப்படியே வந்துடும். பிஃபோர் கண்ட்ரோலருக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்துட்டு ஃபீட்பேக் பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஓப்பன் லூப்புக்கு க்ளோஸ் லூப்புக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் லூப்பில் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? செமஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் ஆக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அவுட்புட் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இன்புட்டை தான் நம்ம வேரி பண்ணி நம்மளுக்கு டிசைர்ட் அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த கண்ட்ரோலரில். அதனால தான் கண்ட்ரோல் ஆக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூட்டேட்டிங் சிக்னல் டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட் ஒன்லி. அக்யூட்டேட்டிங் சிக்னல்னால் என்னென்னா எரர் சிக்னல் கூட சொல்லலாம். இதை எப்படி சொல்லுவோம்னா, ரெஃபரன்ஸ் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு அக்யூட்டேட்டிங் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே வந்துட்டு ஓப்பன் லூப் சிஸ்டமில் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு லெஸ் அக்யூரேட், மோர் சென்சிட்டிவ் டு டிஸ்டர்பன்ஸ், நாய்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஓகேவா? லெஸ் பவர், சிம்பிள் அண்ட் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட் கண்ட்ரோல், எலக்ட்ரிக் வாஷிங் மிஷின், பிரெட் டோஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் லைட் கண்ட்ரோலர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இது வந்துட்டு ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா எய்தர் க்ரீன், ரெட் இல்லைனா ஆரஞ்சு, இது வந்துட்டு எல்லோ இது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கும், டிராஃபிக்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஸோ இந்த ரோலை வந்துட்டு நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கிட்டு போடுவாங்க. அதுதான் வந்துட்டு இது ஓப்பன் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து க்ளோஸ் லூப்பில் என்னது, இட்ஸ் டிபெண்ட் ஆன் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ஆக்ஷன் இஸ் டிபெண்ட் ஆன் அவுட்புட்னு சொல்கிறாங்க. அக்யூட்டேட்டிங் சிக்னல் டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட் அண்ட் அவுட்புட் ஒன்லி. இங்கே வந்துட்டு எரர் இருக்குல்ல, இதுதான் அக்யூட்டேஷன். அப்போ எரர் எப்படி நம்ம சொல்லியிருப்போம்னா, இங்கே ஃபீட்பேக் வருதா, ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு இது வந்துட்டு பி ஆஃப் எஸ்ன்னு வச்சுப்பாங்க. ஓகேவா? எரர் சிக்னல் இ ஆஃப் எஸ், இதுதான் வந்துட்டு இ ஆஃப் எஸ், இது வந்துட்டு பி ஆஃப் எஸ்னா இது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே வந்துட்டு ப்ளஸ் இல்லைனா மைனஸ் இருக்கும். இன்புட் மைனஸ் இந்த ஃபீட்பேக்கோடு நம்மளுக்கு வர அவுட்புட். ஓகேவா? அதுதான் வந்துட்டு அக்யூட்டேட்டிங் சிக்னல். அப்போ அக்யூட்டேட்டிங் சிக்னல் என்ன இருக்குது, இன்புட்டே டிபெண்ட் பண்ணியிருக்கு, அவுட்புட்டே டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு லெஸ் ஸ்டேபிள். இதை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டேபிளாக கொண்டு வருவோம்னா, நிறைய மெத்தட் இருக்குது. ஆர்ஹெச் மெத்தட், ரூட் லோக்கஸ் மெத்தட், அந்த மாதிரி இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் லூப் கெயின், ஜி ஆஃப் எஸ், ஹச் ஆஃப் எஸ் ஃபீட்பேக் மூலமாக நம்ம வந்துட்டு ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு அக்கர் பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்துட்டு ஆர்ஹெச்னாலும் சரி, ரூட் லோக்கஸ் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவோம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், 1 + g of s h of s = 0ன்னு பார்ப்போமா. அதனால தான் லெஸ் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி எப்படி அக்கர் ஆகுது, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம்னா ஃபீட்பேக் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை நம்ம வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். ஓகேவா? இது வந்துட்டு மோர் அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு லெஸ் சென்சிட்டிவ் ஃபார் டிஸ்டர்பன்ஸ், நாய்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், கன்சியூம் மோர் பவர், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்லியர். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர், ஏசி, ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். அடுத்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்னென்னா ஃபீட்பேக்.
அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் இங்கே நம்ம கொடுக்குறோமா இந்த எலமெண்ட் தான் என்னன்னு சொல்கிறோம் ஃபீட்பேக் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாத் வந்துட்டு என்னது ஃபீட்பேக் பாத், இது வந்துட்டு கெயின். ஓகேவா? இங்கே வந்துட்டு ஃபீட்பேக் எய்தர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக கொடுக்கலாம் இல்லைனா நெகட்டிவ் ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே என்ன வரும், g(s) = 1 - g(s) h(s). இது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னது, g(s) = 1 + g(s) h(s). இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ப்ரிஃபர் பண்ணலைன்னா, பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துட்டு லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது அன்ஸ்டேபிளாக இருக்கும், அக்யூரசி வந்துட்டு அவ்வளோவா இருக்காது. அதனால தான் நம்ம வந்துட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறோம். இங்கே நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னது, ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். அடுத்து கேரக்டரிஸ்டிக், நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபீட்பேக் நம்ம கொடுக்குறதுனால, நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா பேண்ட்வித் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? கெயின் வந்துட்டு ரெடியூஸ்ட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கெயின் இன்டூ பேண்ட்வித் விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்துட்டு இருக்கு டெக்னிக்கலில். ஸோ வந்துட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இது கான்ஸ்டன்ட்டாக மேக் பண்ணணும்னா கெயின் வந்துட்டு ஆப்வியஸாக என்ன ஆகும், ரெடியூஸ் தானே ஆகும். ஸோ இட் வில் பி ரெடியூஸ்டு. ஓகேவா? அடுத்து வந்துட்டு அக்யூரசி இன்க்ரீஸ்ட் ஆகும். அடுத்து வந்துட்டு ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். பை த ஃபேக்டர் நம்ம வந்துட்டு 1 + GH கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எய்தர் வந்துட்டு போல்ஸை வந்துட்டு லெஃப்ட் சைடில் கொண்டு போய்க்கலாம் மூவ் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஜீரோஸ் ஆட் பண்ணி போல்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கான்செப்டில். ஸோ இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டி. சென்சிட்டிவிட்டி என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. நான் லீனியாரிட்டியோட எஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுது. நாய்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸோட எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணுது. சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு இது என்ன பண்ணுது, ரெடியூஸ் தான் பண்ணுது. நம்மளுக்கு எது இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் எதாகுது, பேண்ட்வித், அக்யூரசி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சென்சிட்டிவிட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். சென்சிட்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு ஒரு கிளாக் எடுத்துக்கோங்க. கிளாக் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பேட்டரி போட்டு நம்ம பண்ணும்போதெல்லாம் கரெக்டான டைம் ஓடும். இப்போ வந்துட்டு ஒரு 3 months இல்லை 4 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டீவியேஷன் நம்மளுக்கு இருக்குமா, அதை வந்துட்டு மெஷர் பண்ணுறது தான் வந்துட்டு என்னது, சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யூசிங் ஃபீட்பேக் இன் கண்ட்ரோல் சிஸ்டம், இட் இஸ் யூஸ்டு டு reduce the sensitivity of the system to parameter variation, age, environment factor. அதாவது கிளாக் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சென்சிட்டிவிட்டினா என்னன்னா, சேஞ்ச் இட்ஸ் வேல்யூ டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆஃப் த பேராமீட்டர் தட் சேஞ்ச் த வேல்யூ. அதாவது என்னன்னா, ஒரு இங்கே கிளாக் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அதில் டைம் சேஞ்ச் ஆகுதா, அது மேலே இங்கே வந்துட்டு என்னன்னா பெராமீட்டர் தட் சேஞ்ச் த வேல்யூ, டைமை வந்துட்டு எது சேஞ்ச் பண்ணுது, எதர் ஏஜாக இருக்கலாம், எவ்வளோ மந்த்ஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி இருக்குமா. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் நடக்குது. எதனால சேஞ்ச் நடக்குது, எதர் கெயின்னால நடக்கலாம், இல்லைன்னா நமக்கு ஃபீட்பேக்னால நடக்கலாம். இது 2 தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ சென்சிட்டிவிட்டி என்னது, பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், எதனால பெராமீட்டர் தட் சேஞ்ச் த வேல்யூ, எதனால g(s) ஆர் h(s) 2. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இங்கே பாருங்கள், SGT அதாவது சென்சிட்டிவிட்டி. இங்கே ஜினா என்னது, சென்சிட்டிவிட்டி ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு ஜி வேரி ஆகுறதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் என்ன சென்சிட்டிவிட்டி அதுதான். ஸோ இதை வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, SGT இருக்கா, ஸோ வந்துட்டு இங்கே GT இருக்குது. ஸோ கீழே இருக்க காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுடணும். G டிவைடட் பை மேலே இருக்கிறது D டிவைடட் பை இங்கே வந்து டிவைடட் இல்லை மல்டிபிள். ஓகேவா? மல்டிபிள். இங்கே வந்துட்டு என்ன இருக்குது, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், சேஞ்ச் தானே பார்த்தோம். அப்போ சேஞ்ச் தான் நம்மளுக்கு தெரியும்ல, ரேட் ஆஃப் சேஞ்சுக்கு நம்ம என்ன போடுவோம், d/dtன்னு போடுவோமா. ஸோ இங்கே வந்துட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எதனால் சேஞ்ச் ஆகுது, ஜியால் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்போது SGT நம்ம எப்படி எழுதுவோம், G டிவைடட் பை T இன்ட்டு ∂T/∂G. இதுதான் ஃபார்முலா. இதே இதை ஹச் கொடுத்துருந்தாங்கன்னா SHT, ஹச்னா என்ன, h/T ∂T/∂H அப்படின்னு எழுதிக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், வெறும் g(s) மட்டும் தானே இருக்கும். அதான் இதை வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, டிஃப்ரென்ஷியேஷன் டிஜின்னு பண்ணுமா, டிஜி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dg 1 ஆகிடும். நம்மளுக்கு இது எப்படி எழுதியிருப்போம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் g/t இன்ட்டு ∂T/∂Gன்னு எழுதிப்போமா. ஜி அப்படியே தான் இங்கே இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, இங்கே ஒரு ஜி இருக்குது. இந்த டேர்ம் என்னது, 1 ஆகிடும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு ஓப்பன் லூப்புக்கு வந்துட்டு சென்சிட்டிவிட்டி என்னது, 1. இதே இது க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன எழுதிப்போம், G டிவைட் பை 1 + GHன்னு எழுதிருப்போமா. ஸோ வந்துட்டு இங்கே பாருங்கள், T ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னது, G டிவைடட் பை 1 + GH. ஸோ இது வந்துட்டு என்னது, SGTயாக இருக்குது. அப்போ போகும்போது நம்ம இதை எப்படி எழுதிப்போம், G/D இன்ட்டு ∂T/∂G அப்படின்னு எழுதிப்போமா. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஜியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அது தெரியல, U/V ஃபார்முலா. அதாவது
PU dash minus UV dash divided by V square. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 1 + GH இந்த V அப்படி இருந்தால் ஜியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு -1 வரும். அடுத்து மைனஸ் ஆஃப் ஜியை வச்சுட்டு இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு H டிவைட் பை இங்கே என்னது ஸ்கொயர் GH the whole square அப்படின்ட்டு வரும். அப்போ இங்கே நான் பண்ணும்போது எனக்கு எப்படி வந்திருக்கும்னா 1 + GH minus GH divided by 1 + GH the whole squareன்னு வந்திருக்கும். அப்போ ∂T/∂G எனக்கு என்ன வந்திருக்கும்னா 1 divided by 1 plus GH the whole square கிடைக்கும். இப்போ G வந்துட்டு அப்படியே தானே இருக்கும். G ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்கு? G divided by 1 plus GH இருக்கா? ஸோ இது எப்படி இருந்திருக்கும்? 1 plus GH divided by G கரெக்டா? இன்டூ இங்கே என்ன இருக்கு? ∂D/∂, இங்கே என்ன போட்டிருப்போம்? 1 divided by 1 plus GH the whole square. இதில் 1 times கேன்சல் ஆகிடும், GG கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா SGT வந்துட்டு நம்மளுக்கு என்ன 1 divided by 1 plus GH அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு 1-2 சம்முக்கு வந்துட்டு நம்மளுக்கு இது வந்துட்டு யூஸ் ஆகலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு இங்கே இந்த இதில் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? இங்கே வந்துட்டு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டி 1ன்னு இருக்குது. வேறு க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இருக்குது என்ன இருக்குது? 1 divided by 1 plus GHன்னு இருக்குது. அதாவது சென்சிட்டிவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது பை த ஃபேக்டர் ஆஃப் 1 plus GH. ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு H இருக்கும்போது இங்கே என்னது H/T இன்டூ ∂T/∂Hன்னு பார்த்தோமா? இதை மனப்படம் பண்ணிக்கோங்க. இதே ஓப்பன் லூப்பில் வந்துட்டு ஃபீட்பேக்கே இருக்காது. ஸோ சென்சிட்டிவிட்டி வந்துட்டு என்னது 0. வேறு க்ளோஸ் லூப்பில் என்னதுன்னா -GH + 1 + GH. இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகேவா? பண்ணாலும் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்துட்டு H வந்துட்டு என்னென்னா சிஸ்டம் அவுட்புட்டை டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதில் GH வந்துட்டு லார்ஜ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா SHT வந்துட்டு அப்ரோச் டு இன்ஃபினிட்டி யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸாக இங்கே என்னது இது வந்துட்டு கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா என்னது இது வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிப்போமா? ஸோ வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், GHன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஒன்றை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு என்னது GH டிவைட் பை GHன்னு இருக்கும். கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு யூனிட்டின்னு வந்திருக்கும். ஸோ லார்ஜ் வேல்யூ ஆஃப் GH வந்துட்டு சென்சிட்டிவிட்டி வந்துட்டு எப்படி இருக்கும்? அப்ரோச் டு யூனிட்டி. இந்த சென்சிட்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா, ஃபீட்பேக் கெயின் Hஆ இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு சம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இன் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கண்ட்ரோல் ஆக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் output is independent of input, there is no feedback, control action is depend on output அப்படின்னு சொல்கிறாங்க. control action is independent of output எதுக்கு வரும்? ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு வருமா? அவுட்புட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சிஸ்டம். இந்த கான்செப்டே வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டமில் இல்லை. அவுட்புட் வந்துட்டு இன்புட்டை பொறுத்து நம்மளுக்கு வேரி ஆகிட்டே இருக்குன்றதை பார்க்குறோம். there is no feedback எதில் இருக்கோ? ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டமில் இருக்குமா? ஸோ கண்ட்ரோல் ஆக்ஷன் இஸ் டிபெண்ட் ஆன் அவுட்புட். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1. ஓகே. அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் டி. அடுத்து வந்துட்டு என்னது? நெகட்டிவ் ஃபீட்பேக் இன் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் டஸ் நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் த ஓவரால் கெயின், ரெடியூஸ் பேண்ட்வித், இம்ப்ரூவ் டிஸ்டர்பன்ஸ் ரிஜெக்ஷன், ரெடியூஸ் சென்சிட்டிவிட்டி டு பேராமீட்டர் வேரியேஷன். அப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் என்ன இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம்? பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகும், அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டெபிலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம ஃபீட்பேக் மூலமாக ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். டிக்ரீஸில் என்ன எது ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்? கெயின் ரெடியூஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு நாய்ஸ் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் ரெடியூஸ் ஆகும், சென்சிட்டிவிட்டி ரெடியூஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு வேறு என்ன பார்த்தோம்? நான் லீனியாரிட்டி வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ இங்கே பாருங்கள் டஸ் நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்கோ? ஆப்வியஸாக இது வந்துட்டு என்னது? இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து வந்துட்டு சென்சிட்டிவிட்டி ரிலேட்டடாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ரேஷியோ ஆஃப் ஓப்பன் லூப் சென்சிட்டிவிட்டிக்கும் க்ளோஸ் லூப் சென்சிட்டிவிட்டிக்கும் உள்ள ரேஷியோ என்ன, எதை வேரி பண்ணியிருக்காங்க? ஜி எதாவது வேரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதணும்னா எப்படி எழுதிப்போம்? ஜி டிவைட் பை 1 + GHன்னு எழுதிப்போமா? இது வந்துட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான். ஸோ 1 + GHன்னு எழுதிப்போம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தோமா? ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு சென்சிட்டிவிட்டி என்ன இருக்கும்? 1ன்னு பார்த்தோம். இதே இது க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு சென்சிட்டிவிட்டி என்னன்னு பார்த்தோம்? 1 divided by 1 plus GHன்னு பார்த்தோம். இங்கே வந்துட்டு ஓப்பன் லூப் க்ளோஸ் லூப்புக்குள்ளே தான் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ஓப்பன் லூப் க்ளோஸ் லூப். அப்போது 1 divided by 1 plus GH. அப்போ என்ன வந்திருக்கும்? 1 plus GHன்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு என்னது? ஆப்ஷன் பி தான். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்தே வந்துட்டு எலிமினேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக் தானே இருக்குது. ஸோ மைனஸ் வராது. ஏன் வராது? பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் தான் நம்ம வந்துட்டு என்னது 1 - GHன்னு படுத்துப்போம். ஸோ CU DU வராது. எய்தர் ஏவாக இருக்கலாம் இல்லைன்னா பிஆ இருக்கலாம். ஸோ இது ரெண்டில் நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணோன்னா நம்ம நோட்ஸ் ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம பார்த்தோமா எக்ஸ்ப்ளனேஷன் அது மூலமாக பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு ஸ்டெப்லேயே ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். as compared to closed loop system, open loop is closed loop கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் லூப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஓப்பன் லூப்பில் என்ன இருக்கும்?
ஸ்டெபிலிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும். பட் க்ளோஸ் லூப்பில் நம்ம ஸ்டெபிலிட்டி வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம், ஃபீட்பேக் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுறோம். இது நார்மலாகவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் பட் லெஸ் அக்யூரேட். ஓகேவா? அடுத்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு பராமீட்டர் கேன்றாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது? சென்சிட்டிவிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எதனால? கேனால பண்ணுது. ஸோ கே டிவைடட் பை டி டோ டி பை டோ கே. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்களேன். ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் ஒன்றா இருக்குது. இங்கே பாரு, கே மட்டும்தான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இங்கே இன்க்ளூட் பண்ணல. ஆப்ஷன் பிக்கும் சிக்கும் அதே தான். ஒன்றில் கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஒன்றில் கே வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கே டிவைடட் பை டின்னு இருக்குது, டோ டி பை டோ கே. ஸோ இங்கே ஆப்வியஸாக இங்கே ஒரு கே இருக்குது. மேபி ஆப்ஷன் ஏ இல்லைன்னா சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம சம் சால்வ் பண்ணலாமா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? டோ டி வந்துட்டு டி வந்துட்டு A1 டிவைடட் பை கே A2 டிவைடட் பை A3 ப்ளஸ் கே A4. தட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதை வந்துட்டு கேவால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னது? இன்னொன்று வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 2 ஸ்கொயர் டேர்மும் நம்மளுக்கு வராது. ஓகேவா? அப்போ ஸ்கொயர் டேர்ம் வராதுன்னா, ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இங்கே A3 ப்ளஸ் கே A4ன்னு இருக்கா. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம எப்படி கீழே வந்துட்டு A3 ப்ளஸ் கே A4 ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருப்போம். அப்போ இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆகி ஒரே ஒரு டேர்ம் தான் வரும். ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு என்னது? சி வராது. ஏ தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கலாம். நம்ம எதுக்கும் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ A3 ப்ளஸ் கே A4 த ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு A3 ப்ளஸ் கே A4 இதை வச்சுட்டு நம்ம மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்? A2 கிடச்சிருந்துருக்கும். மைனஸ் ஆஃப் A1 ப்ளஸ் கே A2. இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு A4ன்னு கிடச்சிருந்துருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிருப்போம்னா, A2 A3 ப்ளஸ் கே இன்ட்டு A2 A4 மைனஸ் A1 A4 மைனஸ் கே A2 A4 டிவைடட் பை A3 ப்ளஸ் கே A4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருப்போமா? அப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? கே இருக்குது, A2 A4 இருக்குது. அது போக நம்மளுக்கு வந்துட்டு A3 இருக்குது. ஸோ இதை நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, கே ஆஃப் A2 A3 மைனஸ் A1 A4. ஒரே ஒரு நிமிஷம். கே ஆஃப் A2 A4 கே ஆஃப் A2 A4 இதுவும் கேன்சல் ஆகிருந்திருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு A2 A3 மைனஸ் A1 A4ன்னு வந்திருக்கும். டிவைடட் பை A3 ப்ளஸ் கே இன்ட்டு A4 த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கணும். சாரி, ஏன்னா A2 A4. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது? டோ டி பை டோ கே. இப்போ வந்துட்டு சென்சிட்டிவிட்டி ஃபார்முலாவில் எழுதியிருந்தோன்னா எப்படி எழுதியிருப்போம்? கேடி இங்கே வந்துட்டு என்னது? கே டிவைடட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது இங்கே? A3 ப்ளஸ் கே A4 மேலே போயிடும் டிவைடட் பை A1 ப்ளஸ் கே A2 இன்ட்டு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A2 A3 மைனஸ் A1 A4 டிவைடட் பை A3 ப்ளஸ் கே A4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எதுவும் கேன்சல் ஆகிருக்குமா? கேன்சல் ஆகி இங்கே கே மல்டிபிள் ஆஃப் திஸ் டேர்ம் டிவைட் பை திஸ் டேர்ம். ஸோ ஆப்வியஸ் என்ன இருக்குது? இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆப்ஷன் ஏ. நார்மலாக நம்ம பார்த்தோம், ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே வந்துட்டு சால்வ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இது வந்துட்டு எதுக்குரியது? நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? டோ டி பை டோ ஜி அதுக்குரியது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்குரிய கான்செப்ட். கண்ட்ரோல் சிஸ்டம் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஏன்னா வந்துட்டு டெரிவேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்ல, அதனால கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. டாட்டா, பாய்.